Welcome to all. 12th chemistry la physical chemistry unit number 6 solid state பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று இந்த யூனிட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட் பார்த்தோம், அடுத்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட் பார்த்தோம், ஐசோட்ரோபி அனிசோட்ரோபின்னு என்னென்னு பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிடில் அயானிக் சாலிடு, கோவலன் சாலிடு, மாலிகுலர் சாலிடு, அடுத்து மெட்டாலிக் சாலிடு. அந்த மாலிகுலர் சாலிடு 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று நான் போலார் மாலிகுல்ஸு, போலார் மாலிகுல் சாலிடு, அடுத்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல் சாலிடு. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் வாட் இஸ் கால்டு, ஒவ்வொன்றும் 2 மார்க்கு. டிஃபைன் கிறிஸ்டல் லாட்டிஸ், டிஃபைன் யூனிட் செல், டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர் ஆர் வாட் இஸ் கால்டு. ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா அணிக்கோவை படிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஸ்பீசிஸ் த்ரூ அவுட் த கிறிஸ்டல் இஸ் கால்டு கிறிஸ்டல் லாட்டிஸ். ஒன்ஸ் அகைன் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஸ்பீசிஸ் த்ரூ அவுட் த கிறிஸ்டல் இஸ் கால்டு கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் கால்டு யூனிட் செல். யூனிட் செல் அப்படின்னா அலகு கூடு. A basic repeating structural unit of crystalline solid is called unit cell. Basic repeating units structure இருக்கணும். அடுத்து coordination number அப்படின்னா the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called coordination number. அந்த coordination number is of the particle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் crystal lattice, unit cell, coordination number. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் யூனிட் செல். ஒரு யூனிட் செல் அப்படின்னா அவருடைய கேரக்டர் என்ன. ஸோ அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் அதோடைய கேரக்டர் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சைடு பாருங்கள், இதுலேருந்து இது ஏ, சைடு ஏ, இது சைடு பி, இது சைடு சி. இப்போ பிக்கும் சிக்கும் இடையில் அந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு சொல்கிறோம். பிக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை காமான்னு சொல்கிறோம். ஏக்கும் சீக்கிரம் இருக்கக்கூடிய ஆங்கிளை பீட்டான்னு சொல்கிறோம். ஸோ இது அதோடைய கேரக்டராக சொல்கிறோம். யூனிட் செல் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தீஸ் 3 எட்ஜ் லென்த் ஆர் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் ஏ, பி அண்ட் சி. இது ஏ, இது பி, இது சி, அது ஒரு பாயிண்ட். அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இதுதான் அதோடைய கேரக்டரிஸ்டிக். அடுத்து பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். பிரிமிட்டிவ் அப்படின்னா சிம்பிள் கியூபிக். இப்போ போன டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம் வந்து சிம்பிள் கியூபிக். இதை பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எத்தனை கார்னர் இருக்கணும் அப்படின்னா 8, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் சென்டரில் இது சிம்பிள் கியூபிக் சொல்கிறோம். இதுதான் பிரிமிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரிமிட்டிவ் அப்படின்னா a unit cell is the cell that contains only one lattice point is called primitive unit cell. ஒரே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிமிட்டிவ் சொல்கிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் பிரிமிட்டிவ். இது எல்லாமே கார்னர் இருக்குது, ஆனால் இது வந்துட்டு ஒரு யூனிட் செல். ஸோ அது இதை பிரிமிட்டிவ், அதாவது சிம்பிள் கியூபிக். அது வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் மேட் அப் ஃப்ரம் த லாட்டிஸ் பாயிண்ட் அட் ஈச் ஆஃப் த கார்னர். அடுத்து செகண்டு, இது நான் பிரிமிட்டிவ். இன் கேஸ் ஆஃப் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் there are additional lattice point. இது ஒரே ஒரு lattice point, only one lattice point இருந்துச்சுன்னா அது primitive. additional lattice point இருந்துச்சு அப்படின்னா அது நான் primitive. இதில் பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் ஒரு டாட் இருக்கா, இங்கே இதில் இருக்காது. ப்ரிமிட்டிவில் டாட் இருக்காது, இது டாட் இருக்குது. ஸோ அதனால் டாட் இல்லை அப்படின்னா அது சிம்பிள் கியூபிக்கு, டாட் இருந்துச்சு அப்படின்னா அது நான் primitive சொல்கிறோம். அது additional lattice point either on a face of the unit cell or within the unit cell. So that is called a non-primitive unit cell. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 3 மார்க்கு. டைப்ஸ் ஆஃப் primitive crystal system. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் primitive crystal system அப்படின்னா 7 டைப் இருக்கும். இதில் 7 டைப் இருக்குது. இந்த 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கியூபிக், ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸோகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். இந்த இடத்துல ஏபிசின்னு இருக்கு இல்லையா, லென்த்து பிரெட்டு ஹைட்டு, லென்த்து பிரெட்டு ஹைட்டு. இப்போ கியூபிக் அப்படின்னா ஏபிசி 3மே லென்த்து பிரெட்டு ஹைட்டு 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கியூபிக். அதே மாதிரி ரோம்போஹெட்ரல் இருக்கு இல்லையா, அதுவும் A B C அது இருக்கும் பொழுது இதோட கண்டிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90. ஏபிசி 3 ஈக்குவலாக இருக்கணும், அதோடைய ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் அது கியூபிக்கு.
அதே ரோம்போஹெட்ரலும் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 ஈக்குவலாக இருக்குது. ஆனால் பட் ஆல்ஃபா சீக்வல் டு பீட்டா சீக்வல் டு காமா எது கிடையாது, 90 டிகிரி கிடையாது. மூணுமே 90 டிகிரி கிடையாது, 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் ரோம்போஹெட்ரல். ஹெக்ஸகோனல் அப்படின்னா ஏயும் பியும் லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவல், அதான் நாட் ஈக்குவல். ஏஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு சி. அப்படின்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரி இருக்கும், காமா பார்த்திங்கன்னா 120 டிகிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஹெக்ஸகோனல். அடுத்து டெட்ராகோனல் அப்படின்னா அதே தான், ஏஸ் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. அப்போ ஏபி ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே எப்படி இருக்கும், 90 டிகிரி இருந்தால் அது டெட்ராகோனல். அடுத்து ஆர்த்தோரோம்பிக் அதேமாரி தான், ஏபிசி நாட் ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா 90 டிகிரி, இதே தான், சேம் தான். இங்கே ஏபி ஈக்குவலாக இருக்கும், சி மட்டும் ஈக்குவலாக இருக்காது. இங்கே மூணுமே நாட் ஈக்குவல், ஆர்த்தோரோம்பிக். அடுத்து மோனோக்ளினிக் அப்படின்னா ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ ஆல்ஃபா அண்ட் காமா 90 டிகிரி, பீட்டா இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து ட்ரைக்ளினிக் மூணுமே நாட் ஈக்குவல், ஏபிசி மூணுமே நாட் ஈக்குவல், பட் ஆல்ஃபா இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு காமா, மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் செல். இந்த டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் செல்லில் எத்தனை சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டம், மொத்தம் 14 பாசிபிள் இருக்குது. அது என்னன்னு 1 பை 1 பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன அந்த 7 பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் சொன்னோம் இல்லையா, கியூபிக்கு, டெட்ராகோனல், ஹெக்ஸகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைகோனல், ட்ரைக்ளினிக். இந்த ட்ரைக்ளினிக் இருக்குல்ல, அந்த ட்ரைக்ளினிக்கு. ஸோ இதில் கியூபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது, டெட்ராகோனல் 2, ஹெக்ஸகோனல் 1, ஆர்த்தோரோம்பிக் 4 இருக்குது, மோனோக்ளினிக் 2 இருக்குது, ட்ரைகோனல் 1, ட்ரைக்ளினிக் 1. ஸோ இதை மொத்தம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 14 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ அந்த கியூபிக்கில் பிரிமிட்டிவ் அப்படின்னா சிம்பிள் கியூபிக் இருக்குது, பாடி சென்டர் கியூபிக் இருக்குது, ஃபேஸ் சென்டர் கியூபிக் இருக்குது. அதாவது எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி. ஸோ கியூபிக்கில் அதே மாதிரி ட்ரைகோனலில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பிரிமிட்டிவ் சிம்பிள் கியூபிக் இருக்குது, பாடி சென்டர் கியூபிக் இருக்குது. ட்ரைகோனலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிமிட்டிவ் தான் இருக்கும். ஆர்த்தோகோனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் இருக்குது, பிரிமிட்டிவ், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக். இன்னொன்று இருக்குது ஃபேஸ் சென்டர். அப்படின்னா இந்த ஃபேஸ் டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். ஹைட்டு, லோ, லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபேஸ் சென்டர் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் இருக்கும், 2 மட்டும். அடுத்து மோனோக்ளினிக்கில் 2, ஒன்று சிம்பிள் கியூபிக் பிரிமிட்டிவ், இன்னொன்று பேசிஸ் ஃபேஸ் சென்டர்டு. அடுத்து ட்ரைகோனலில் 1, ட்ரைக்ளினிக்கில் 1. இதுதான் 14 கியூபிக் சிஸ்டத்தில் வருது. அடுத்து நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் கியூபிக் யூனிட் செல். ஒவ்வொரு யூனிட்லையும் சிம்பிள் பிரிமிட்டிவ் சொல்கிறோம் இல்லையா, அதை பிரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்னு சொல்கிறோம். அந்த ஒன் வேர்டில் கேட்கலாம், வாட் ஆர் த யூனிட் செல் ஆட்டம் இன் பிசிசி, எஃப்சிசி அல்லது எஸ்சி அப்படின்னு கேட்கலாம். ஸோ எஸ்சி என்ன அப்படின்னா சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம் எஸ்சியை. இதை பிரிமிட்டிவ் யூனிட் செல்னு சொல்கிறோம். ஈச் ஆட்டம் இன் த கார்னர் ஆஃப் த கியூபிக் யூனிட் செல் இஸ் ஷேர்டு பை 8 நெய்பரிங் யூனிட் செல் அண்ட் therefore atoms per unit cell is equal to nc by 8. nc அப்படின்னா n for nc அப்படின்னா number of corners divided by 8 corners where nc is the number of atom at the corner அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் 8 கார்னரோட என்ன பண்ணுது, ஷேர் பண்ணுது. அப்போ இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் செல்லுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6, பாடி சென்டர் கியூபிக்கு 8, ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு 2 கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதை பார்த்து ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ஏ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஈக்குவல் டு என்சி பை 8. என்சினா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், இங்கே 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ 8 by 8. ஸோ 8ஐயும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 1 எப்படி கேட்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல் ஈக்குவல் டு 1. அடுத்து நெக்ஸ்ட்டு பிசிசி அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் 8, சிம்பிள் கியூபிக்கு 6. ஈச் ஆட்டம் இஸ் சரவுண்டட் பை 8 நியரஸ்ட் நெய்பர்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. An atom present at the body center belongs to only to a particular unit cell, that is unshared by unit cell.
ஸோ அப்போ இதான் பாடி சென்டர் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சென்டரில் பாடி இருக்கணும். அப்படி இருந்து ஒரு சென்டரில் ஒரு மையம் இருந்துச்சு அப்படின்னா அதான் பாடி சென்டர் கியூபிக் செல், அதாவது பிசிசி அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எ பிசிசி யூனிட் செல்ஸ் ஈக்குவல் டு NC/8. இந்த NC/8 எல்லாத்துக்குமே வரும் ப்ளஸ் NB/1. NB அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக், நம்பர் ஆஃப் பாடி சென்டர் கியூபிக். அப்போ தேர்ஃபோர் இங்கே பாடி சென்டர் ஒன்று தான் இருக்குது, கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, நம்பர் ஆஃப் கார்னர் 8. அப்போ தேர்ஃபோர் 8/8 1, அடுத்து 1/1 1. அப்போ 1 + 1 = 2. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல் இன் பிசிசி 2, நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல் இன் எஸ்சின்னு கேட்டாங்கன்னா 1. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சென்டர் கியூபிக் செல். ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ இப்போ எத்தனை கார்னர் இருக்குது அப்படின்னா 6 கார்னர் இருக்குது, ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் வந்து 6 இருக்குது. அதனால் NF அப்படிங்கிறது 6. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ். NCங்கிறது கார்னர், 8 கார்னர், 1 2 க்ரீன் கலரில் உள்ளது எல்லாமே கார்னர். அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர், அந்த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 2. The atom in phase center is being shared by 2 unit cell. அதான் அந்த 2 யூனிட் செல்லுங்கிறனால 2 போட்டிருக்கோம். Each atom in the phase center is make 1/2 contribution to the unit cell. Therefore, number of unit cell in FCC formula NC/8 plus NF/2. NC 8 தெரியும், 8/8 1, அடுத்து NF 6, 6/2 3. அப்போ therefore இங்கே 1/1 plus 3 = 4. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக் பெர் யூனிட் செல் 1, பாடி சென்டர் கியூபிக் செல் யூனிட் செல் 2, ஃபேஸ் சென்டர் அப்படின்னா 4. அப்போ அவருடைய கோஆர்டினேஷன் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக்கு 6, பாடி சென்டருக்கு 8, ஃபேஸ் சென்டருக்கு 2. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்டில் நம்ம கேட்கலாம். சரி, அடுத்து பிராக் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராக் ஈக்குவேஷன் அப்படின்னா n lambda = 2d sin θ அல்லது 2d sin θ = n lambda. ஸோ இதுதான் பிராக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்பிளானட் டிஸ்டன்ஸ். த இன்டர்பிளானட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 successive planes of atoms can be calculated using the following equation from the X-ray diffraction data. அதான் ஃபார்முலா n lambda = 2d sin θ. The above equation is known as Bragg equation. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம Bragg equation சொல்கிறோம். வேர் lambda அப்படிங்கிறது wavelength of X-ray used for diffraction. wavelength அப்படிங்கிறது அலைநீளம். டீட்டா அப்படிங்கிறது இந்த angle of diffraction அப்படின்னா கோணம். By knowing the values of டீட்டா lambda and n we can calculate the value of d. அப்போ d = இதில் ஃபார்முலா d அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 sin θ கீழே போயிருமா, அப்போ d = n lambda/2 sin θ. இல்லை எனக்கு இல்லை லாம்டா வேணும் அப்படின்னா அப்படியே d sin θ இங்கே போயிருச்சுன்னா /n வந்துடும். ஸோ using these values the edge of the unit cell can be calculated. ஏதோ அதர் வேல்யூ தெரியல அப்படின்னா மற்ற வேல்யூ வச்சு இன்னும் அனதர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம் இந்த Bragg ஈக்குவேஷனில். அடுத்து கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. இந்த டென்சிட்டி கால்குலேஷனுக்கு எப்படி வருது அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் ஃபார்முலா ரோ, இதை ரோன்னு சொல்கிறோம். ரோ = மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் A3, இது காமன். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வந்து A3. இப்போ நமக்கு என்ன வேணும், மாஸ் ஆஃப் த யூனிட் செல் வேணும். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் த யூனிட் செல்ஸ் = டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப்னு இருக்கு இல்லையா, அதை என்னன்னு வச்சுக்கிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப்ஸை என்னன்னு வச்சுக்கிறோம் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஆட்டம். அப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ் = ஃபார்முலா டோட்டல் n இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆட்டம், மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். ஸோ அடுத்து மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் = என்ன, அது நமக்கு தெரியணும். இப்போ மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் = மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ். கிராம் மோல் இன்வர்ஸ் தான், கிராம் மோல் இன்வர்ஸு. அடுத்து அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும் 6.022 × 10^23. அதான் அவகாட்ரோ நம்பரு. அதை அவகாட்ரோ நம்பரை NN சொல்கிறோம். மோலார் மாஸை கேபிட்டல் Mன்னு சொல்கிறோம். மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஸ்மால் m. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. M கேபிட்டல் M மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இந்த எம்மோட வேல்யூவை நம்ம எதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் 3 × 2. 3 கொண்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த இதை கொண்டு அங்கே 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே என்ன இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா, அதை வந்து என்னன்னு வச்சுக்கிறோம். மாஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ் = n இன்ட்டு அடுத்து மாஸ் ஆஃப் 1 ஆட்டத்துக்கு என்ன வேல்யூ, m/n
NA அந்த m by NA போட்டிருக்கோம். அப்போ இதிலே நமக்கு கிடைக்குது மாஸ் ஆஃப் த யூனிட் செல் ஃபார்முலா NM டிவைடட் பை NA அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்து ஃபார் ஏ கியூபிக் யூனிட் செல் ஆல் த எட்ஜ் லென்த் ஆர் ஈக்குவல் ABC எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா இப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வந்து AAA ஈக்குவல் டு A கியூப். அப்போ தேர்ஃபோர் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் ரோஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் ஃபார்முலா NM டிவைடட் பை NA, வால்யூம் ஆஃப் யூனிட் செல் A கியூப். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதான் இதோடைய ஃபார்முலா டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்லுக்கு ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு N கேபிட்டல் M டிவைடட் பை A கியூப் NA. Equation 6 contain 4 variables namely rho, N, molar mass, A. If any 3 variables are known, the fourth one can be calculated. ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும் நம்ம நாலாவது ஒன்றை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். பேரியம் ஹேஸ் ஏ பாடி சென்டர் cubic unit cell with a length of 508 PM அப்படின்னா பிகோமீட்டர். அப்போ 1 picometer is equal to 10 power minus 12 மீட்டர். 1 Armstrong is equal to 10 power minus 10 மீட்டர் along an edge. What is the density of barium in gram centimeter minus 3? இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. என்னோட வேல்யூ N is equal to 2, M is equal to molar mass equal to 137.3. அடுத்து A is equal to 508 picometer. அதை பிகோமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்? PM is equal to 5.08 into 10 power minus 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன? தேர்ஃபோர் ரோஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 2 ஆட்டம்ஸ் இன்ட்டு அடுத்து எம்மோட வேல்யூ மோலார் மாஸ் 137.3 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை அடுத்து A கியூப் A இன்ட்டு 5.08 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். அடுத்து அவேகாட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10 பவர் 23 ஆட்டம் மோல் இன்வர்ஸ். இங்கே 6.022ன்னு போடலாம் அல்லது 6.02223யும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 137.3 டிவைடட் பை இந்த 3 இருக்கு இல்லையா, 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 இருக்கு இல்லையா, அப்போ 8 3s are 24 மைனஸ் 24 சென்டிமீட்டர் கியூபு. இங்கே என்ன இருக்கும்? 6.023 இன்ட்டு 10 பவர் 23. இங்கே 23 இருக்கும், இங்கே 24 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 10 பவர் மைனஸ் 1. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ரோஸ் ஈக்குவல் டு 3.5 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி அடுத்ததில் உங்களுக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் தான், ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். டெஸ்ட் 2 ஏற்கனவே போன டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்லேயும் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படித்து நோட்டில் எழுதி பார்த்துடணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 2ல் ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் வித் ப்ராப்ளத்தோடு கொடுத்துருக்கேன். ப்ராப்ளமும் இருக்குது, தியரி இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா பேக்கிங் இன் கிறிஸ்டல் என்னென்ன, AA டைப் எப்படி இருக்கும், BB டைப் எப்படி இருக்கும், AB டைப் எப்படி இருக்கும், பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன. ஸோ அதை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம இதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ ரிமைன் பண்ணுறோம். நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸில் என்னென்னலாம் நடத்திக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாம் திரும்ப பள்ளியில் நடத்தப்படாது. அது ரிலேட்டடாக ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான தேர்வுகள் நடைபெறும். அதனால் மாணவர்கள் வீட்டிலே தேர்வுகளை எழுதி தேர்வுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது வீடியோ நடத்துகிறதுல டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டு அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.